ஜுக்குன் அகாடமி. சார் ஆக்சுவலாக நான் இன்ஸ்டாவில் பார்த்தேன் சார். ஓகே ஓகே. திண்டுக்கல்ல எங்க? திண்டுக்கல் இல்ல, ஹோசூர். இல்ல இவங்க விஜய் கேக்குறேம்மா, ஒரே நிமிஷம் நீங்க மைக்க மீட் பண்ணுங்க. சார் திண்டுக்கல்ல தாடிக்கொம்பு சார். ஓ ஓகே ஓகே ஓகே. சவுந்தரராஜ பெருமாள் கோயிலா அந்த சைடா? ஓகே ஆமாம் சார். ஓகேப்பா. ஷாலினி நீங்க? சார் ஐ எம் ஃப்ரம் ஹோசூர். ஓ ஓசூர். ஓகே. ஓசூர்ல எங்க? அந்திவாடி சார். அந்திவாடினா சரி ஓகே. எனக்கு அது பேர் தெரியல டக்குன்னு. ஓகே ஓசூர் தெரியும். சரி ஓகே. இப்போ எல்லாமே நீங்க ஆன்லைன்ல இருந்து அட்டன் பண்றீங்க கரெக்டா? எஸ் சார். ஓகே. நீங்களும் விஜய் எல்லாமே ஆன்லைன் ஆமாம் தானே? சார். சூப்பர். இந்த ஆமாம் சார். இதுக்கப்புறம் ஓகேப்பா, தேங்க்ஸ்ப்பா. இதுக்கப்புறம் மைக்கை மீட் பண்ணிக்கோங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த கிளாஸ் டைமு, டியூரேஷனு, இது எல்லாமே ஹச்ஆர் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அதனால நீங்க ஏதாவது இந்த கிளாஸ் எப்பப்பெல்லாம் ஸ்டார்ட் ஆகும் சார், எந்த டயத்துக்கு ஸ்டார்ட் ஆகும், இந்த டைமிங் எல்லாமே ஹச்ஆர் கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேவா? ஏன்னா இது ஃபர்ஸ்ட் கிளாஸ்னால உங்களுக்கு ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப்ல எல்லா கம்யூனிகேஷனும் உங்களுக்கு வந்துடும். ஓகே. நீங்களும் ஒரு தடவை அவங்ககிட்ட கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸில் வந்து ஜஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. உங்களுக்கு செட்டப் பண்ணணும், ரைட்? ஓகே. என்னென்னலாம் வேணும் உங்களுக்கு, அதெல்லாம் நான் உங்ககிட்ட இருந்து இன்புட்ஸ் வாங்கணும். ஓகே. அதுக்கு தப்பி நான் சொல்லணும் ஃபர்ஸ்ட்டு. ஓகே. நல்லா கவனிங்க. இப்போ நான் அதை தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் விஜய் கிட்ட, நீங்கள் லேட்டாக ஜாயின் பண்ணீங்க. ஸோ ஐடினா என்ன அப்படின்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அதில் வந்து ஒரு வீடு நீங்கள் எப்படி ஸ்க்ராட்ச்ல இருந்து ஒரு இடம் வாங்கி அதை பிளான் பண்ணி ஆர்கிடெக்ட் பண்ணி ஒரு வீடு கட்டி அதை உள்ளுக்குள்ள லைட் செட்டிங்ஸ் பண்ணி அப்போ கடைசியாக பெயிண்ட் அடிச்சு கையில் அந்த அந்த இன்ஜினியர் வந்து கையில் ஓனர் கிட்ட சாவியை கொடுப்பாரோ அந்த அளவுக்கு அதே கான்செப்ட் இங்கே ஐடியில் நடக்கும். ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு பிளான் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஆர்கிடெக்ட் பண்ணுவாங்க. இது எல்லாத்துக்குமே ஒரு பொசிஷன் இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் அந்த பிளான் பண்ணதுக்கப்புறம் ஆர்கிடெக்ட் பண்றாங்கல்ல, எனக்கு இந்த மாட்டம் வெப்சைட் வேணும், இங்க வந்து இதை கிளிக் பண்ணா இது ஓப்பன் ஆகணும், அதை கிளிக் பண்ணா அது ஓப்பன் ஆகணும் அப்படின்ட்டு ஒரு ஆர்கிடெக்ட் பண்ணுவாங்க. அந்த ஆர்கிடெக்ட வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, வெப்சைட்டை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுதான் ஃப்ரண்ட் அண்ட். ஓகேவா? அப்ப ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்னு ஒரு பொசிஷன் இருக்கு. இந்த ஆர்கிடெக்ட் யார் சார் பண்ணுவா? ஆர்கிடெக்ட்னா இருப்பாங்க, பிசினஸ் அனலிஸ்ட் பண்ணுவாங்க இல்லைனா. அப்ப பிசினஸ் அனலிஸ்ட்னு ஒரு பொசிஷன் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்ப எங்க இருந்து சார் ப்ராஜெக்ட் வரும்னா, இந்த மாட்ட கஸ்டமர் வந்து இப்ப தீபாவளிக்கு, இப்ப தீபாவளி சீசன் அடுத்த மாசத்துல இருந்து, ஓகேவா, எனக்கு ஒரு வெப்சைட் வேணும். என் கடையில வந்து யாரெல்லாம் பட்டாசு வாங்குறீங்களோ, கிராக்கர்ஸ் வாங்குறீங்களோ 80% ஆஃபர் அப்படின்னு நான் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப எவ்வளவு பேர் ஆர்வமாட்டி 80% ஆண்டா, 500 ரூபாய் வெடி வெறும் 150 ரூபாயாண்டா அப்படின்ட்டு அப்படியே ட்ரெண்ட் ஆகும், ரைட்? ஓகே. ஸோ அந்த மாட்ட எனக்கு ஒரு வெப்சைட் வேணும்னா நீங்க அதே அந்த ப்ராஜெக்ட் ஓனர் தான் அந்த கஸ்டமர்கிட்ட போய் அந்த ப்ராஜெக்டை பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சு வச்சுக்குவாரு. அவரு பிசினஸ் அனலிஸ்ட் எல்லாருமே மீட்டிங் பண்ணி ஆர்கிடெக்ட் பண்ணுவாங்க. அதை கஸ்டமர்கிட்ட காட்டுவாங்க. சார் பாருங்க சார், இந்த மாதிரி தான் உங்களுக்கு வெப்சைட் வரப்போகுது, இதை கஸ்டமர் வந்து ஆர்டர் பண்ணிட்டு போய் டம்முன்னு வெடி வெடிக்கும் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லுவீங்க. ஓகே. அவர் ஓகே பண்ணதுக்கு அப்புறம் டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அந்த டிசைனை யார் பண்ணுவா? ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸ் பண்ணுவாங்க. ஓகே. அந்த டிசைனை என்னென்ன மாட்டம்லாம் பண்ணுவீங்க அப்படின்னா அதாவது நம்ம அதை தான் படிக்க போறோம். ஓகே. நோட் பண்ணிக்கோங்க. அப்ப நீங்க படிக்க போறது ஃப்ரண்ட் அண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, ஓகே, HTML நோட் பண்ணுங்க. HTML, CSS, ஓகே, பூட்ஸ்ட்ராப், ஓகே, HTML, CSS, பூட்ஸ்ட்ராப், ஜாவாஸ்கிரிப்ட், jQuery, அதுக்கப்புறம் ரியாக்ட். ஓகே. ரியாக்ட் பேசிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே. ஏன்னா பிகினருக்கு பேசிக்ஸ் தெரிஞ்சா போதும். ஓகே. ரொம்ப இன்டெப்தா படிச்சா ஐயோ ஆள விட்றா சாமின்னு விட்டுட்டு போயிடுவாங்க, கோர்ஸே வேண்டாம்னு போயிடுவாங்க. அந்த மாட்டம் இருக்கும். அதனால பிகினருக்கு என்ன தேவையோ அதை டீச் பண்ணுவோம். ஓகே. அப்ப அதுலயே எல்லாமே கவர் ஆயிரும். அப்ப என்ன டெக்னாலஜி நீங்க லேர்ன் பண்றீங்க பாருங்க. HTML5 அதாவது லேட்டஸ்ட் வெர்ஷன், CSS3 இருக்கிற லேட்டஸ்ட் வெர்ஷன், பூட்ஸ்ட்ராப் 5.3.3 லேட்டஸ்ட் வெர்ஷன். ஓகே. அப்புறம் ஜாவா ஸ்கிரிப்ட், அப்புறம் jQuery அதாவது ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஒன் ஆஃப் தி லைப்ரரி தான் jQuery. இதெல்லாம் சின்ன சின்ன டெக்னாலஜி. அதுக்கப்புறம் த பிக்கஸ்ட் டெக்னாலஜி ரியாக்ட். ஓகே. அப்ப இந்த 6 டெக்னாலஜியை நாங்க உங்களுக்கு சொல்லி தர போறோம். இதுக்கு இட் வில் டேக் அரௌண்ட் 1.5 months. ஓகே. சம்டைம்ஸ் 2 months கூட ஆகும். புரியுதா? ஓகே. அப்ப இதுல HTML, CSS முடிச்ச உடனே உங்களுக்கு இன்டர்வியூ கொஸ்டின் ஷேர் பண்ணிடுவேன். பூட்ஸ்ட்ராப் முடிச்ச உடனே ஷேர் பண்ணுவேன். ஜாவா ஸ்கிரிப்ட், jQuery முடிச்ச உடனே ஷேர் பண்ணுவேன். ரியாக்ட் முடிச்ச இன்டர்வியூ கொஸ்டின். அதை மட்டும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். நான் என்ன கொடுக்குறேனோ பிளஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ப்ராக்டிக்கல் தான். ஓகே. ஸோ ப்ராக்டிக்கல் தான் போக போகுது. அதனால நீங்க வந்து இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் சைட்ல படிச்சுக்கோங்க. நான் சொல்லி கொடுக்குற ப்ராக்டிக்கல எவ்ரி டே என்கிட்ட நீங்க ஃப்ரண்ட் எண்டுக்கு மட்டுமே இப்போ ஒரு 30-40 கிளாஸ் அட்டன் பண்றீங்கன்னா அந்த 30-40 கிளாஸ்மே நீங்க அசைன்மெண்ட் பண்ணுவீங்க. புரியுதா கைஸ்? ஓகே. அப்ப என்னோட செஷன் எப்படி இருக்கும்? ஓகே. நீங்க கம்ப்ளீட் பண்ணி அந்த ஃப்ரண்ட் எண்டை முடிக்கிறப்பயே
உங்களுக்கு வந்து நல்ல நாலேஜ் வந்துடும். நாங்கள் இன்டர்வியூஸ்லாம் அரேஞ்ச் பண்ணுவாங்க ஜுக்குன் அகாடமி சைட்ல இருந்து. ஓகே, அவங்க அந்த இன்டர்வியூஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா அப்படியே வேலைக்கு போயிடலாம். இல்லையா இன்டர்ன்ஷிப் வேணுமா, அப்படியே இன்டர்ன்ஷிப் போயிடலாம். புரியுதா? அப்போ நீங்கள் வெறும் ஃப்ரண்ட் அண்ட் படிக்கிறப்பே நீங்கள் வந்து ஜாப் வாங்கலாம். இல்லையா என்னோட சைட்ல இருந்து ரெஃபரன்ஸ் தான் சொல்லுவேன். நீங்களா எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறதையும் நான் சொல்லுவேன். ஓகே, ரிசீவ் எப்படி அதுக்கு எப்படி மாற்றணும், எப்படி ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ரிசீவாக மாற்றணும், ஈச் அண்ட் எவ்ரி திங் நாங்கள் எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். புரியுதா? ஓகே, அப்போ இது இல்லாமல் நான் மோக் இன்டர்வியூ வைப்பேன். ஏன்னா நீங்கள் எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க, எப்படி அட்டன் பண்ணணும், அந்த இன்டர்வியூ ட்ரைனிங்கும் நான் கொடுத்துருவேன். ஓகே, அப்போ நீங்கள் ஒரு பயம் இல்லாமல் என்கிட்ட ஒரு 2 மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணாலே உங்களுக்கு அந்த பயம் போயிடும். எப்படி இன்டர்வியூவில் கேட்குறாங்க, ஸோ என்ன மாட்டம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி பேசணும், ஓகே நம்மக்கிட்ட என்ன வீக்னஸ் இருக்குது, ஓகே எல்லாமே உங்கள்கிட்ட நான் சொல்லிடுவேன். எப்போ அங்கே பாருப்பா விஜய், நீ வந்து இதில் வந்து தடுமாறுற, ஷாலினி இதில் வந்து இது உங்களுக்கு வீக்னஸாக இருக்குது, இதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்களை நாங்கள் அப்படியே பூஸ்டப் பண்ணி விட்டேன்னா அடுத்தடுத்து நீங்கள் அப்படியே டெவலப் ஆயிடுவீங்க. புரியுதா? அதே மாட்டோம் இந்த சும்மா அந்த கடமைக்கெல்லாம் வந்து இந்த வெப்சைட்லாம் அப்படிலாம் கிடையாது. ஒரு வெப்சைட்டு எப்படி பண்ண 3 வேரியன்ட்ல நான் டீச் பண்ணுவேன். நெட்டையே பார்க்காம உங்க மனசுல நினைச்சபடி அப்படியே கோட சுலபமா அப்படியே போட்டுக்கிட்டே வரணும். அப்படி போட்டு எப்படி வெப்சைட் டெவலப் பண்றது, சொந்தமா பண்றது 1. அதுக்கப்புறம் மனசுல நினைச்சுக்கிட்டே அப்படியே கோடை நெட்டையும் பார்த்துட்டு அப்படியே என்னோட லாஜிக்கை பண்ணி எப்படி பண்றது 2. அப்புறம் முழுக்க தீப் கிட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது முழுக்க இன்டர்நெட்டை பேஸ் பண்ணி ஒரு இப்போ கரண்ட் மோஸ்ட்லி ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் இதை தான் ஃபாலோ பண்றாங்க. அதாவது ரெடிமேடா இருக்கிற ஒரு டிசைனை மாடிஃபிகேஷன் பண்ணி பண்ணுவாங்க. அதை எப்படி பண்றது, அப்ப இந்த 3 வேரியன்ட்லயுமே நான் டீச் பண்ணிடுவேன். அப்படிங்கிறப்ப ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட என்ன மாட்ட டிசைன் கேட்டாலும் நீங்க உங்களால பண்ணி தர முடியும். அதுக்கு நான் கேரண்டி. அதை உங்களுக்கு நீங்களே ஒரு வெப் ப்ராஜெக்ட் பண்ண வச்சு அதை லான்ச் பண்றதுக்கு நான் சொல்லி கொடுத்துருவேன். புரியுதா? அதை நீங்க வந்து உங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லயோ இல்லை இன்ஸ்டாகிராம் அந்த பயோலயோ செட் பண்ணிக்கலாம். உங்களுக்குன்னு ஒரு பர்சனல் பிளாக் கூட நீங்க தயாரிச்சுக்கலாம். ஓகேவா? அந்த அளவுக்கு நான் சொல்லி கொடுத்துறேன்னா நீங்க ஒரு செலிபிரிட்டி மட்டும் தெரிவிங்க. கரெக்டா கைஸ்? அப்படித்தானே எல்லாரோட இன்ஸ்டாகிராம்லயே பயோ செட் பண்றாங்க, ஒரு பர்சனல் பிளாக். கரெக்டா? போர்ட்ஃபோலியோன்னு சொல்லுவாங்க. எஸ் ஆர் நோ? Yes, sir. அந்த அளவுக்கு நான் சொல்லி கொடுத்துருவேன். ஓகே, இந்த அளவுக்கு நீங்க படிச்சுட்டு இன்டர்வியூல போய் சொன்னாலே போதும். ஓகே, உங்களுக்கு நல்ல அட்வான்டேஜ். புரியுதா? நான் என்ன டீச் பண்றேனோ அதை தான் எப்படி இன்டர்வியூல கேட்க போறேன். 100க்கு 101%. ஓகே, புரியுதா கைஸ்? பிளஸ் நீங்க அந்த இன்டர்வியூ கொஸ்டின்ஸை ப்ரிப்பேர் பண்ண போறீங்க. ஓகே, அப்ப இதுக்கு மேல நீங்க மனசை போட்டு குழப்பிக்க வேணாம். என்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுதோ அது நீ ப்ராக்டிக்கலா நான் கொடுக்கறத பண்ணாலே உங்களுக்கு நல்ல மனப்படம் ஆயிரும். ஓகேவா? புரியுதா? இன்டர்வியூஸ்ல இந்த மொட்டை மனப்பாடம் பண்ணி சொல்றவங்கள ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எவன் வந்து ப்ராக்டிக்கலா சொல்றானோ அவனை தான் இன்டர்வியூல எடுப்பாங்க. புரியுதா? ஏன்னா கம்பெனியில வந்து ப்ராக்டிக்கல் தான் முக்கியம். புரியுதா கைஸ்? ஸோ அந்த ப்ராக்டிக்கலை நீங்க ஒரே வாரத்திலே ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, ஒரே வாரத்திலே உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும். ஓ நம்மளாவே பண்றடா ஒரு வெப்சைட், ஓகே அப்படிங்கிற ஒரு ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு. புரியுதுல? ஓகே, குட். இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஒரு லைட்டா ஒரு கேப் விட்டுட்டு அதில் நீங்க வந்து அதாவது அந்த இன்டர்வியூ அது இதுன்னு ஜுக்குன் அகாடமி சைட்ல இருந்து உங்களுக்கு ஏதாவது அரேஞ்ச் பண்ணுவாங்க, உங்களுக்கு ப்ராஜெக்ட் ரிவ்யூ வைப்பாங்க. ஓகே, அது இதெல்லாம் பண்ணுவாங்க, கைட் பண்ணுவாங்க, எல்லாமே அவங்க உங்களை கைட் பண்ணுவாங்க. ஓகே, நீங்க எப்பனாலும் உங்களுக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் பேக் அண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, பேக் அண்ட் வந்து பைத்தான். ஓகே, பைத்தான் லேட்டஸ்ட் வெர்ஷன். இந்த பைத்தான் சும்மா வந்து அந்த ஸ்கூல் பிள்ளைகளுக்கு காலேஜ் பிள்ளைகளுக்கு சொல்ல மாட்டோம், அப்படிலாம் வாய்ப்பே கிடையாது. ஓகே, மனசுல நீ ஒரு கோட் நினைச்சனா நீயா லாஜிக் எழுதணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ கடைசியா என்ன படம் பார்த்தீங்க சொல்லுங்க? கோட்டு படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சார். 10க்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்க? ஒரு ரேட்டிங் கொடுங்களேன் சார். ஒரு 9 மார்க் தானே சார். இன்னொருத்தன் சொல்றான் சார் 8 மார்க் தானே சார். இன்னொருத்தவன் சார் பெருசா எதிர்பார்த்தேன் அண்டர்டேக்கர் வருவாரு, அர்னால்டு வருவாருன்ட்டு யாரும் வரல, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சிவகார்த்திகேயன் தான் வந்தார் அப்படின்னு ஒரு 5 மார்க் தரேங்குவான். அப்ப 5க்கு கீழே இருந்தா ஆவரேஜான மொக்க படம், 5ல இருந்து 8க்குள்ள இருந்துச்சுன்னா ஒரு ஆவரேஜான படம், 8க்கு மேல இருந்து 10க்குள்ள இருந்து 10ஆ இருந்துச்சுன்னா 8, 9, 10ஆ இருந்துச்சுன்னா ஒரு நல்ல படம். ஸோ இப்படிதான் நம்ம ரிவ்யூ கொடுப்போம். கரெக்டா கைஸ்? ஸோ இது வந்து ஒரு ரியலிஸ்டிக்கா நம்ம சும்மா பார்க்கறது எல்லாமே நீங்க உங்களுக்கு தெரியும், யூடியூப்ல அது பார்த்துருப்பீங்க. இதை எப்படி கோடிங்ல கொண்டு வருவீங்க? அப்படிதான் நான் டீச் பண்ணுவேன். புரியுதா? ஒரு ரியலிஸ்டிக்கான எக்ஸாம்பிளோட தான் டீச் பண்ணுவேன். அப்பதான் உனக்கு இன்டர்வியூல கேட்டாலோ இல்லதே நீ உள்ள வேலை பார்க்கறப்பையோ ஒரு லாஜிக்கலா திங்கிங் உங்களுக்கு ப்ரோக்ராமிங் வரும். எப்படி நம்ம ப்ரோக்ராமை வந்து கொண்டு வரது. அதான் சொல்றேன்ல, நீங்க அப்படியே யோசிச்சு அழகா எழுதுவீங்க. உங்க மனசுக்கு பட்ட மட்டும் அழகா அப்படியே கதையா எழுதுவீங்க. ஓகே, அப்படியே கோடிங்ல வரும் சுலபமா. ஒரு கதை எழுதுற மட்டும் அப்படியே கோட் எழுதுவீங்க. புரியுதா கைஸ்? அப்ப அதுலயே உங்களுக்கு அந்த டாபிக் வைஸ் தான் டீச் பண்ணுவேன். ஆனா அந்த
ட்ரைனிங் அந்த டீச்சிங் ஸ்டைலு ஒரு கம்பெனியில் நீங்கள் எப்படி வேலை பார்ப்பீங்க, அதாவது இப்போ இதை ஏன் படிக்கிற, இதை ஏன் நீ எதுக்காக இதை நீ எப்படி நம்ம அதாவது எப்படி சொல்லுவேன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் ஒரு டாபிக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை ஏன் இதெல்லாம் என்ன, இதுக்கு சின்டாக்ஸ் என்ன, இதுக்கு ஒரு கோடு எக்ஸாம்பிள் கோடு, இதை இன்டர்வியூல எப்படி கேட்பான், அதுக்கு நீ எப்படி ஆன்சர் பண்ணணும், இதே டாப்பிக்கை நீ கம்பெனிக்குள்ள போனேன்னா எப்படி கோடிங் போடுவ, எப்படி ப்ராஜெக்ட்ல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவ அப்படிங்கிற வரைக்கும் நான் சொல்லிக் கொடுப்பேன் ஒவ்வொரு டாப்பிக்கையும். அப்ப இதே மட்டும் பைத்தானுக்கு மட்டுமே 45 டாபிக் பிளஸ் இருக்கு. 40 டாபிக் பிளஸ் நான் டீச் பண்ணுவேன். புரியுதா கைஸ்? புரியுதா? அப்ப ஒரு ப்ரோக்ராமிங் தெரிஞ்சாலும் உருப்படியா தெரிஞ்சா போதும். அதுதான் ஐடி. ஓகே, எங்கேயோ போகலாம். ஓகே, சோ அப்ப இந்த ஒரு ப்ரோக்ராமிங் நீங்க தரவா படிங்க. புரிஞ்சா? நான் தரவா சொல்லி கொடுத்துருவேன். புரிஞ்சா? எப்படி கேட்டாலும் நீங்க 4 பேருக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருக்கும். ஓகே, இந்த பைத்தானை தரவா முடிக்கிற ஸ்டேஜ்ல இருக்கிறப்பே நான் ஜாங்கோ ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகேவா? ஜாங்கோனா என்ன சார் அப்படின்னா ஒரு ஃப்ரேம் ஒர்க். ஏன்னா நீங்க ஃபுல் ஸ்டாக் தானே படிக்கிறீங்க. அப்ப ஜாங்கோங்கிறது ஃப்ரேம் ஒர்க். ஃப்ரேம் ஒர்க்னா என்ன சார்? சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீ வந்து ஒரு டிசைன் பண்ணியிருப்ப, டேட்டா பேஸ் சொல்லி தருவேன். எஸ்கியூஎல் டேட்டா பேஸ் முன்னில் யூசர் கிட்ட இருந்தே இப்போ அந்த டேட்டா வாங்கி டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணணும். ஓகே, அதை எப்படி அதுவா ஸ்டோர் ஆயிருமா? அதுக்கு தான் அந்த பைத்தான் படிக்கிறீங்க. அந்த பைத்தான் வந்து யூசர் டைப் பண்ற டேட்டாவை வாங்கி டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணும். ஓகே, இதெல்லாம் எப்படி சார் கனெக்ட் ஆகுது? அதுக்கு தான் ஜாங்கோ படிக்கிற. அந்த ஜாங்கோங்கிற பிளாட்ஃபார்ம்ல தான் நீ வந்து உன்னோட ஃப்ரண்ட் அண்டு பைத்தான் கோடு, அதாவது பேக் அண்டு டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணி ரன் பண்ணனா ஒரு கம்ப்ளீட் ப்ராஜெக்டா உங்களுக்கு ரன் ஆகும். புரியுதா புரியலையா? டெல் மீ गाइस. எஸ் சார். ஓகே சார், சொல்றப்பே சூப்பரா இருக்கு சார், எனக்கு புரியுது சார். ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் காட்ட முடியுமா அப்படின்னா, எஸ், ஒரு ப்ராஜெக்டே இப்போ நம்ம எங்ககிட்ட படிச்ச பசங்க பண்ண ப்ராஜெக்ட். ஓகே, இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ அந்த பேட்ச் முடிஞ்சனால தான் இப்போ உங்கள் பேட்சுக்கு நாங்கள் இப்போ அந்த பசங்க 15 நாள் டைம் கொடுத்துருக்கோம், ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ முடிஞ்சனால தான் இப்போ உங்களுக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். புரியுதா? அடுத்த பேட்ச். ஓகே, இங்கே பாருங்க, நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். இதை பாருங்க, இதோட உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன மாட்ட ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். ஓ, ஃபுல் ஸ்டாக்னா இதுதான் ஃபுல் ஸ்டாக்கா? அப்போ எனக்கு எந்த சைட்லலாம் எனக்கு வேலை கிடைக்கும், வேலை கிடைக்குமா, ஈச் அண்ட் எவ்ரி திங் இப்போ நான் உங்களுக்கு புரியும் பாருங்க. ஓகே, இங்கே பாருங்க, ஒரே நிமிஷம். ஓகே, ஸோ இப்போ பசங்க பண்ண ப்ராஜெக்ட் எதில் இருக்குன்னா, இதில் இருக்கும் ஜிம் அப்ளிகேஷன். சும்மா நிறைய சொல்லிக் கொடுப்பேன் guys. சும்மா இப்போதைக்கு நான் ஜிம்மு போயிட்டு இருக்கனால இந்த அப்ளிகேஷன் சொல்லிக் கொடுத்தேன். இதே பேங்க் அப்ளிகேஷனு, இதே மட்டும் லைவாக இருக்கிற ப்ராஜெக்டை தான் சொல்லிக் கொடுப்போம். கவலைப்படாதீங்க. ஓகே, ஸோ இப்போ இதை நான் ரன் பண்ணுறேன். சிடி மெயின், இதுதான் ஜாங்கோ ஃப்ரேம் ஒர்க். இப்படி தான் இருக்கும். இதில் தான் உங்கள் ஃப்ரண்ட் அண்டு, இந்த பைத்தான் கோடு, இந்த டேட்டா பேஸ்லாம் கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஓகே ஓகே, இப்படி தான் ரன் பண்ணணும். இதெல்லாம் சொல்லி தருவேன். ஓகே, ஜாங்கோல என்ன டெக்ஸ்ட் பண்றோமோ அதான் இன்டர்வியூல கேட்பான். ஓகேவா? டோன்ட் வரி. ஸோ இப்போ நான் அதை ரன் பண்றேன். உங்களுக்கே தெரியும் பாருங்க, எப்படி ஒரு ஜிம் அப்ளிகேஷன் வந்துருச்சா? இதான ஜிம் அப்ளிகேஷன், இப்படி தானே இருக்கும். புரியுதா கைஸ்? ஓகே, ஸோ இது அப்படியே உங்களுக்கு நான் சொல்லி தருவேன். புரிஞ்சா? ஓகே, குட். இதே மாட்டம் நீங்களா எப்படி ஒரு வெப்சைட் பண்றது, அதுக்கப்புறம் நான் என்ன சொல்லி தருவேன். ஆக்சுவலா இதுல ஒரு என்ன பண்ணுவாங்க, ஆசையா ஒரு ஜிம் பர்சனா இருக்கீங்க நீங்க, அப்ப என்ன பண்ணுவீங்க, ஃபுல் நேம்ல போயிட்டு நீங்க டைப் பண்ணுவீங்க. இப்போ நான் வந்து விஜய்குமார் அப்படின்னு சொல்லி டைப், அவர் வந்து ஜிம்மா எனக்கு என்கொயரி பண்றாரு. அப்போ அவர் டைப் பண்றாரு விஜய் @gmail.com. ஃபோன் நம்பர் ஏதாவது டைப் பண்ணுவார். ஜெண்டர் வந்து மேலு. என்டர் யுவர் ஜிம் டைம் வந்து 6 AM to 8 AM அப்படி தான் கொடுக்குறாரு. அவர் சென்ட் கொடுத்துருவாரு. ஓகேவா? அவங்க டேட்டா அங்கே சென்ட் ஆயிரும். எங்க அவங்க பின்னாடி பேக் எண்டுக்கு போயிடும். புரிஞ்சா? அந்த வந்துருச்சு பாருங்க, யுவர் ரெக்வஸ்ட் ஹஸ் பீன் ரிசீவ்ட் சக்சஸ்ஃபுல்லின்ட்டு. இப்போ அவருக்கு மெயிலும் வந்திருக்கும். ஓகேவா? இப்போதைக்கு மெயிலை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்து ஷாலினி வருவாங்க, அவங்க வந்து ரிசீவ் பண்ணுவாங்க. ஓகே, ஷாலினி இமெயில் ஷாலினி @gmail.com. அவங்க ஃபோன் நம்பர் ஏதாவது ஒன்று. ஜெண்டர் ஃபீமேலு. ஓகே, அவங்க ஜிம் டைம் 8 AM to 10 AM மார்னிங் அப்படின்னு சொல்லி என்கொயர் பண்ணுறதுக்காக கொடுக்குறாங்க. சென்ட் கொடுத்தாங்கன்னா அவங்க டேட்டாவும் போயிடும். ஓகேவா? சரி, இப்போ கஸ்டமரோட வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ கம்பெனி ஓனர், இப்போ நான் தான் இந்த அட்மில யாரோ உட்காந்துருக்காங்க. ஏப்பா என்னப்பா எங்கப்பா இருக்கேன், அண்ணே வந்துட்டேன், ஜிம்முக்கு வந்துட்டேனே. அப்படியா, எவ்வளோ பேருப்பா என்கொயர் பண்ணியிருக்காங்களா, யாரும் எதுவும் ஒரு நிமிஷம் நான் பார்த்துட்டு சொல்கிறேனே அப்படின்ட்டு அந்த அட்மின் அவர் வந்து லாகின் பண்ணுவார். ஓகே, அவருக்குன்னு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் இருக்கும். கரெக்டாக அவங்க லாகின் பண்ணுவாங்க. லாகின் பண்ண டைமே, அண்ணே இன்னைக்கு நிறைய பேர் வந்திருக்காங்கண்ணே, கடைசியா பாருங்க நீங்க பண்ண டேட்டா வந்திருக்கா, எஸ் ஆர் நோ, டெல் மீ गाइस. உங்களோட டேட்டா வந்திருக்கா வரலையா? எஸ் சார். சார் ஓகே. உடனே என்னண்ணே இவ்வளவு பேர் மேல ஃபீமேல் நிறைய பேர் இருக்காங்கண்ணே, நிறைய பேர் இருக்காங்களா, நம்ம ஜிம்முக்கு ஆச்சரியமா இருக்கு, அதுல எத்தனை மேல எத்தனை ஃபீமேல் சொல்லு. உடனே உங்க உமன்ஸ் கிளிக் பண்ணட்டுமே, உமன்ஸ் டேட்டா மட்டும் வந்துருச்சா? சாலினி, மீனா, பிருந்தா, மதுமிதான்னு ஒரு 4 உமன். அப்ப மென்ஸ் கிளிக் பண்ணுங்க. விஜய், அகமத், அபினேஷ், அஜய், பாலா, கோகுல், அருண். இதுல ஒரு 3 6 7 பேர் இருக்காங்கண்ணே. அப்ப புரியுதுல கைஸ்?
ஸோ அப்போ அவங்களுக்கு ஒரு மெயில் சென்ட் பண்ணுறா, இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு கால் பண்ணுறா, அவங்க நம்பர் இருக்கு, கால் பண்ணி அவங்கள என்கொயர் பண்ணி வர சொல்கிறா, அப்படி இப்படி என்னால் சொல்ல முடியும். இதுதான் மாடியூல்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு மாடியூல் தான். இந்த மாட்டம் பல மாடியூல்களை கொண்டது தான் ப்ராஜெக்ட். எஸ்ஆர் கைஸ், கம்பெனியில் பல மாடியூலை கொண்டதான் ஒரு ப்ராஜெக்ட். புரியுதா? அப்போ ஒரு மாடியூல் உங்களுக்கு பண்ற அளவுக்கு நாலேஜ் இருந்தாலே உங்களால எத்தனை மாடியூல்னாலும் பண்ண முடியும். அந்த மாட்டம் தான் நான் லைவா டீச் பண்ணுவேன். இஸ் தட் கிளியர் ஆர் நாட் எவ்ரிவன்? டெல் மீ கைஸ். Yes, sir. It is clear. புரியுதா? ஓகே, இப்போ லாக் அவுட் பண்ணா லாக் அவுட் ஆயிரும், அவ்வளவுதான். ஓகே, இதுதான் ப்ராஜெக்ட். ஒரு மாடல் சும்மா பேசிக்கா பசங்களுக்கு பாவம் ரொம்ப சொல்லி கொடுத்தா அண்டர் காப்புமே ஆளா விடுறா சாமின்னு போயிடுவாங்க. ஓகே, அப்போ எது பசங்களுக்கு எப்படி சொல்லி தர முடியுமோ அப்படிதான் சொல்லி தருவோம். அதுக்கப்புறம் நீங்களாவே பண்ணலாம். ஓனா டவுட் இருந்தா நான் கேட்க போறேன். ஓகே, நீங்க வேலை கிடைக்கிறதுக்கும் நான் ஹெல்ப் பண்றேன். வேலை கிடைச்சதுக்கு அப்புறமும் உங்க ப்ராஜெக்ட்ல டவுட் இருந்தாலும் என்னால ஹெல்ப் பண்ண முடியும். ஏன்னா இப்போ வரைக்கும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, வேற எந்த இன்ஸ்டியூட் பண்றாங்க? ஓகே, ஸோ அதனால தான் ஜுக்குன் அகாடமி கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிறதுக்கு ரீசன் என்னன்னா, நீங்க வேலைக்கு போனாலும் உள்ள ஏதாவது ப்ராஜெக்ட் ரிலேட்டட் டவுட் இருந்தாலும் எங்ககிட்ட நீங்க ஃப்ரீ டைம்ல கனெக்ட் பண்ணி டவுட் கேட்டுக்கலாம். புரியுதா? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு லைஃப் சப்போர்ட் தான். எப்பனாலும் இதுக்காக நீ காசுலாம் கட்டண அவசியம் கிடையாது. ஓகே, அப்போ பாருங்க, ஏன்னா எங்க ஸ்டூடெண்ட் நாங்கள் தானே பார்த்துக்கணும் அந்த மாட்டோம். புரியுதா? ஸோ அதனால ஃபாலோ பார்த்துக்கோங்க. இதுதான் ப்ராஜெக்ட். இதை டேட்டா பேஸ் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா அதை காட்டுறேன் பாருங்க. எல்லாமே இது நீங்க ஐயோ என்ன சார் என்னென்னமோ சொல்றீங்க, ஃப்ரண்ட் எண்ட் 1.5 மாசங்கிறீங்க, பேக் எண்ட் ஏதோ 1.5 மாசம் சொல்லி தரீங்க, மொத்தம் 3 மாசமா சார் கோர்ஸ்? ஆமாப்பா, 3 மாசம் இந்த கோர்ஸ் இருக்கும். 3.5 மாசம் வந்துடும் வச்சுக்கோங்க. நீங்க ப்ராஜெக்ட்லாம் பண்றதுக்கு ரவுண்டா 4 மாசம் வச்சுக்கோங்க. ஓகே, நீங்க ஒரு மாசம் படிக்கிறதுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்கு வச்சுக்கோங்க. 5வது மாசம்லாம் கண்டிப்பா நீங்க வேலை வாங்கிடலாம். அதான் அதுக்கு முன்னாடியே நீ ஃப்ரண்ட் எண்ட் முடிக்கிறப்ப வாங்கலாம், பேக் எண்ட் முடிக்க வாங்கிடலாம். நான் ஓவராலா சொல்றேன். புரியுதா? ஓகே, நீ என்ன டிகிரினாலும் நீ படிச்சுக்க, பிரச்சனை கிடையாது. உனக்கு இந்த ஸ்கில் பக்காவா இருக்கு கைஸ். ஏன்னா பேக் எண்ட்ல பாருங்க ஒரு 3 டெக்னாலஜி, ஃப்ரண்ட் எண்ட்ல ஒரு 6, சாரி பேக் எண்ட்ல 4 படிப்பீங்க. பைத்தானு, ஜாங்கோ, டேட்டா பேஸ் எஸ்கியூஎல், MySQL சாஃப்ட்வேர், அப்புறம் ரெஸ்ட் ஏபிஐன்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் கான்செப்ட், ஒன்று ஏபிஐ கான்செப்ட். கம்பெனியில் ஒர்க் பண்ற இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளுக்கு தெரியக்கூடிய ஒரு டாப்பிக்கே உங்களுக்கு சொல்லி தருவோம். ஓகே, அப்போ 4 மொத்தம் 10 டெக்னாலஜி நீங்க லேர்ன் பண்ண போறீங்க. ஓகே, அவன் ஒன்று வச்சுக்கிட்டே உள்ள வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு 10 வச்சிருக்கீங்க, உங்களுக்கு என்ன? ஓகே, 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வைங்க கைஸ். ஒரு கம்பெனி மாறுங்க, சூப்பரா மோர் தேன் 50,000 வாங்குவீங்க. அங்கே ஒரு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வைங்க. 4 வருஷம் வச்சுட்டு நீங்க எம்என்சி போனீங்கன்னா ஸ்டார்டிங்கே 80 to 90 தான் ஸ்டார்டிங் சேலரி. நீங்க பெங்களூர் சைட்லாம் போனீங்கன்னா செம்ம growth, 2 லட்சம் ரூபாய்க்கு நீங்க சேலரி வாங்கலாம். ஓகே, இதே சென்னை ஒரு எம்என்சி போனீங்கன்னா மோர் தேன் 1,80,000 மினிமம், ஸ்டார்டிங்கே 80 தான். புரியுதா? ஓகே, ஸோ அப்போ வெறும் 4-5 வருஷத்துல உங்களுக்கு செட்டில் ஆகலாம். 5 வருஷம்லாம் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எம்என்சியில் ஒரு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ரவுண்டா 5-6 இருக்குன்னா நீங்க அழகா ஃபாரின் போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஒரு 10 கம்பெனி அப்ளை பண்ணீங்கன்னா 1 கிளிக் ஆகும். எப்படி கிளிக் ஆகும்? ஏன்னா யூ ஹேவ் சம் எக்ஸ்பீரியன்ஸ், ரைட்? ஓகே, அதனால உங்களுக்கு ஈஸியாக கிளிக் ஆகும். புரியுதா? அந்த மாதிரி தான் இப்போ நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். புரியுதா கைஸ்? ஆல்மோஸ்ட் விசா எனக்கு கன்ஃபார்ம் ஆக போகுது. கன்ஃபர்மேஷன் நான் கிளம்பிடுவேன். ஓகே, நெக்ஸ்ட் இயர், இப்போ இல்லை நெக்ஸ்ட் இயர். ஓகே, நெக்ஸ்ட் இயர் மிடில். ஓகே, இன்னும் 6-7 மாசம் இருக்கு. ஸோ அந்த மாட்டம் தான். புரியுதா? ஓகே, ஸோ பிகாஸ் ஐ எம் அ டிஎல். ஓகே, ஒரு டாப் எம்என்சி கம்பெனியில் ஒரு லீடு பைத்தான் டெவலப்பராக ஒர்க் பண்ணுறேன். புரியுதா கைஸ்? ஓகே, ஸோ இதுதான் கான்செப்ட். இங்கே பாருங்க, உங்களுக்கு ஜிம் டிபியை நான் காட்டுறேன் பாருங்களேன். இதுதான் டேபிள், இப்படி தான் ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க. இதுதான் லைவ் டேட்டா பேஸ். இப்படிதான் இருக்கும் கம்பெனிலலாம். ஓகே, ஸோ அதுக்குன்னு இந்த அளவுக்குலாம் ரொம்ப கிளியராலாம் உங்களுக்கு கம்பெனியில் காட்ட மாட்டாங்க. ஏன்னா அது ரொம்ப செக்யூரியா இருக்கும்ல. ஓகே, இங்க பாருங்க உங்க டேட்டாலாம் இருக்கா, ஷாலினி, விஜய்னு நீங்க எப்ப ரிஜிஸ்டர் பண்ண கொண்டு இருக்கு பாருங்க உங்க டைம் அண்ட். இதுதான் என்ன அது ப்ராஜெக்ட். புரியுதா கைஸ்? ப்ராஜெக்ட் என்னன்ட்டு ஐடியில். அப்போ அதுக்கு நீங்கள் என்னென்ன படிக்க போறீங்க, ஃபுல் ஸ்டாக்னா என்ன, அப்போ வேலை கிடைச்சா நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் சைடும் வேலை வாங்கலாம், பேக் அண்ட் சைடும் வேலை வாங்கலாம், இல்லை ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரும் வேலை வாங்கலாம், இல்லை பைத்தான் டெவலப்பரும் வேலை வாங்கலாம். அப்படி பார்த்துக்கோங்க. எஸ்கியூஎல் தெரியும் போது எஸ்கியூஎல் வச்சு வேலை வாங்கலாம். அப்போ நீங்கள் ஒரே கல்ல 5 மாங்கா இல்லை 3 மாங்கா. ஓகே, இதுக்கு மேலே எப்படி? இதில் உங்களுக்கு கம்யூனிகேஷன் வீக் ஆகுறீங்கன்னா இவங்க கிட்ட நீங்கள் சொல்லுங்க, அவங்களே ஏதாவது உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஓகே, இதுக்கு மேலே என்ன வேணும்? ஓகே, இன்டர்வியூ கொஸ்டின் கொடுத்துட்றோம், மாக் இன்டர்வியூ கண்டக்ட் பண்றோம், ப்ராப்ளம் சால்விங். ஓகே, பசங்களுக்கு பெரிய தலைவலியே இந்த ப்ராப்ளம் சால்விங் தான். அதில் தான் நான் மெயினாக ஃபோக்கஸ்டாகவே டீச் பண்ணுவேன் பைத்தானில். ஓகே, ஒரு என்ன ப்ராப்ளம்னாலும் எப்படி சால்வ் பண்ணுறது. ஓகே, ஈச் அண்ட் எவ்ரி திங் உங்களுக்கே தெரியும் போக போக. ஓகே, ஸோ லாஜிக்கலாக நிறையா நான் டீச் பண்ணுவேன். ஓகே, ப்ளஸ் ப்ராஜெக்ட் வைஸும் நான் டீச் பண்ணுவேன். அப்படிங்கிறப்ப ஈச் அண்ட் எவ்ரி திங் கவர் ஆகும். ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு ஈஸியாக வேலை கிடைக்கும். வேலை கண்டிப்பாக கிடைச்சிரும். அங்க உள்ள போய் நீங்க சர்வே பண்ணணும். அதுக்கு எப்படி, அதுக்குரிய டச் எல்லை எப்படி பண்றது, அது இது ஈச் அண்ட் எவ்ரி திங் ஒரு குழந்தைக்கு சொல்லி தர மாட்டேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பா. ஃபர்ஸ்ட் இதுப்பா நீங்க ஓப்பன் பண்ணுங்க,
இப்படி தான்ப்பா ஸ்க்ரீன்ஷாட் டவுட் இருந்தால் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுவீங்க. ஓகே, இதில் டவுட் இருக்கா, ஓகேப்பா இது எப்படி பண்ணுப்பான்னு நானே சொல்லிக் கொடுப்பேன் எல்லாமே. டவுட் நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் ஓகேனா மட்டும்தான் நெக்ஸ்ட் டாப்பிக்கே போவேன். ஓகே, அதனால பொறுமையாக தான் உங்களுக்கு எனக்கு தெரியும். ஒரு ஃப்ரெஷராக உங்களுக்கு ஒரு பசங்களுக்கு எப்படி ட்ரைன் பண்ணணும் ஒரு 10 நாள் இப்படி பார்ப்பேன். அதுக்கப்புறம் தெரிஞ்சிடும் நீங்கள் நல்லா பண்ணுறீங்கன்னா டக்கு டக்குன்னு ஃபாஸ்ட்டாக போக ஆரம்பிச்சிருவோம். புரிஞ்சா? ஓகே, ஸோ இதுதான் கான்செப்ட். எவ்ரிடே கிளாஸோட ரெக்கார்டர் வீடியோ கைக்கு வந்துடும், கவலைப்படாதீங்க. ஓகே, சப்போஸ் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி கிளாஸ் அட்டன் பண்ண முடியலன்னா பிரச்சனையே இல்லை, ரெக்கார்ட் வீடியோ பார்த்துக்கலாம். டவுட் இருந்தால் நீங்கள் அடுத்த நாள் கேட்டுக்கலாம் வந்து. இதுக்கு மேலே என்ன வேணும்? ஓகே, நீங்கள் ஃபியூச்சர்லையுமே டவுட் இருந்தால் அந்த ரெக்கார்ட் வீடியோ நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்குன்னு உங்கள் மெயில் ஐடி வாங்கி ப்ரைவேட் ஆக்சஸ் செட் பண்ணி கொடுத்துருவேன். நீங்கள் மட்டும் தான் பார்க்குற மாட்டோம். புரியுதா கைஸ்? எஸ்ஆர் எவ்ரி ஒன்? யா சார். ஓகே, இதுதான் நம்ம பிளானு. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்னா ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, நாங்களே இப்போ இன்னொரு பிளான் வச்சிருக்கோம். என்னன்னா வீக்கெண்டு மட்டும் பைத்தான் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா பைத்தான் வந்து ஒரு 40-45 டாபிக் மேலே நாங்கள் டீச் பண்ண போகிறோம். அதுக்கே 1 மாதம் ஆகும். ஓகேவா? அதுக்குள்ள உங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் வந்தாலும் நீங்கள் டக்குன்னு அது மூலயமா நீங்கள் வேலை வாங்கலாம். அந்த ஒரு பர்பஸ்க்காக இப்போ வீக் டேஸில் வந்து உங்களுக்கு வீக் டேஸ் தான் கிளாஸ் இருக்கும். வீக் டேஸில் வந்து இப்போ ஃப்ரண்ட் அண்ட் அப்படியே பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணுறோம்னா வீக்கெண்டு வந்து நீங்கள் பைத்தான் படிச்சுக்கலாம். புரியுதா கைஸ்? அப்போ நல்லா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இங்கிட்டும் இதுவும் படிப்பீங்க. ஓகே, அழகாக அப்படியே வருவீங்க. 2 மாதம் ஓடுறதே தெரியாது. 2-2.5 மாதம் பக்காவாக டெவலப் ஆவீங்க. ஓகே, உங்களுக்கே தெரியும் சார் நான் ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக வந்துட்டேன் அப்படின்னா என்கிட்ட சொல்லுங்கள். எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும் கம்பெனி, ஓகே எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அப்படியே ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிளிக் ஆகும் கைஸ். அதாவது நீங்களாக ட்ரை பண்ணீங்கன்னா ஒரு 50 கம்பெனி அப்ளை பண்ணுறீங்க, 10 ரெஸ்பான்ஸ் வரும், அதில் 5 இன்டர்வியூ அட்டன் பண்ணுவீங்க, அதில் 1 செலக்ட் ஆக முடியாது அவங்களால. புரியுதா கைஸ்? ஈஸியாக செலக்ட் ஆகிட்டு போயிடலாம். இது இல்லாமல் நான் ரெஃபர் பண்ணுவேன் ஏதாவது கம்பெனியில், உங்களுக்கு ஜுக்குன் அகாடமியில் இருந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இதுக்கு மேலே என்ன வேணும்? புரியுதா கைஸ்? ஓகே, ஸோ இதுதான் கான்செப்ட். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. டெல் மீ கைஸ். சார் ஐ ஹாவ் ஒன் டவுட் சார். சொல்லுங்கம்மா, என்ன சார் டவுட்? வீக்லி 7 டேஸில் வந்து டைமிங் வந்து ரெகுலராக இல்லையா சார்? நீங்கள் அரேஞ்ச் பண்ணுற டைமில் தான் நாங்கள் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுவோம். இல்லைம்மா, ரெகுலராக தான் டைம் இருக்கும். ரெகுலரான ஒரே டைம் தான் ஃபாலோ பண்ணுவோம். எல்லாருக்கிட்ட கேட்டுக்குவாங்க. இப்போ நீங்கள் எந்த டைம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? சார் நான் வந்து சுக்குன் வந்துட்டு நான் எப்படி எனக்கு கிடச்சிதுன்னா ஆன்லைனில் சர்ச் பண்ணும்போது இது பெஸ்ட்டாக சர்ச் பண்ணும்போது வந்துச்சு சார். அதனால நானாகவே அப்ரோச் பண்ணேன். சரி, அப்போ காண்டாக்ட் பண்ணும்போது அவங்க வந்து கேட்டாங்க அவங்களுக்கு எந்த டைமிங் பெஸ்ட்டாக இருக்கும்னு கேட்கும்போது எனக்கு வந்து மார்னிங் பெஸ்ட்டாக இருக்கும்னு தோணுச்சு. சரி, மார்னிங் எந்த டைமு? மார்னிங் ஃப்ரம் 8 to அரவுண்ட் ஈவினிங் 3 o'clock வரைக்கும். ஏன் ஈவினிங் என்னாச்சு? சார் நான் வந்து மேரீட் சார், அதனால எனக்கு ஒர்க் இருக்கும். அப்படியா? ஓகே 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 ஓகே, புரியுது. ஓகே, அப்போ நீங்கள் அவங்க கிட்ட சொல்லுங்க எனக்கு இந்த டைமில் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் பேசுங்க, கன்சிடர் பண்ணுங்க. அவங்க கிட்ட. ஆனால் அவங்களுக்கு எனக்கே இப்போ டைமிங் தெரியாது. ஓகேவா? கம்பெனி என்ன சொல்கிறாங்களோ அதை தானே நான் கேட்கணும். அப்போ அவங்க கிட்ட நீங்கள் சொல்லுங்க, அவங்க அரேஞ்ச் பண்ணுவாங்க என்ன டைமிங் ஏதோ. ஓகேவா? ஓகே சார். ஓகேப்பா. நீங்கள் விஜய், உங்களுக்கு என்ன டைமிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? சார் ஆக்சுவலாக மார்னிங் நான் ஒர்க் போயிருவேன், ஈவினிங் தான் நான் ஃப்ரீயாக இருப்பேன் சார். ஓகேப்பா. ஸோ நீங்களும் அவங்க கிட்ட சொல்லுங்க, அவங்க உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஓகேவா? என்ன ஏதுன்ட்டு. ஓகேவா? ஓகே சார். ஓகே, சூப்பர்ப்பா. இதை Okay. தாண்டி வேற ஏதாவது டவுட் கேட்கணுமா? எஸ் சார். சொல்லுங்க, என்ன டவுட்டு? சார் செலீனியம் பேக் எண்டா ஃப்ரண்ட் எண்டா சார்? செலீனியம்ங்கிறது வந்து ஒரு ஜாவா டூல், டெஸ்டிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்றது. ஓகே 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 சார். யா, வேற? தட்ஸ் ஆல் சார். ஓகேப்பா. வேற எது? ஓகே கைஸ், யூ ஆர் டெவலப்பர்ஸ். ஓகேவா? இந்த கோர்ஸ் முடிச்சாலே யூ ஆர் எலிஜிபிள் டு அப்ளை ஆல் டெவலப்பர் ஜாப்ஸ் பொசிஷன்ஸ். ஓகே, புரியுதா? உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், டெவலப்பருக்கு தான் மவுஸ் அதிகம். யார்ட்டனாலும் போய் கேளுங்க. புரியுதா கைஸ்? ஈஸியாக நீங்கள் அப்ராட் போகணும், நிறைய சம்பாதிக்கணும்னா நீங்கள் டெவலப்பருக்கு சூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஆனால் நீங்கள் நிறைய ஸ்கில்லை அப்டேட் பண்ணணும். பட் ஸ்டார்டிங்கில் இட்ஸ் கரெக்ட். அதாவது நீங்கள் இங்கே வந்து லேர்ன் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லலை. ஒரு கரெக்டான ஒரு பாத்தை நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க. இதை நான் ஸ்டாப்பாக படிச்சு முடிங்க. ஓகே, 2-3 மாதம் போகிறதே தெரியாது, சூப்பராக இருக்கும். ஒரு லைவாக ஏதோ கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணுற ஃபீல் உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். புரியுதா கைஸ்? ஏதோ ஆனால் அப்படி தான் இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி வீக்கெண்டும் நான் அரேஞ்ச் பண்ணுவேன். ஓகே, ஒரு கம்பெனியில் நீங்கள் எப்படி மெயில் அனுப்பணும், என்ன மாட்ட மீட்டிங்ஸ் நடக்கும், நீங்கள் எப்படி பேசணும், ஓகே யாருக்கிட்ட எப்படி ஹெல்ப் கேட்கணும், எப்படி டாஸ்க் முடிக்கணும், எப்படி டாஸ்க் அசைன் பண்ணுவாங்க, இது எல்லாமே நான் லைவாக சொல்லி தருவேன்ப்பா. புரியுதா?
இதெல்லாம் எங்க போய் எப்படி யார் சொல்லுவா? அவன் சும்மா சிலபஸ் வச்சு ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க, ரைட்? ஓகே, நமக்கு அப்பெல்லாம் லைவா இருக்கணும். ஆனா நீ உள்ள போனேன்னா உனக்கு அந்த பயம் உனக்கு தெரிஞ்சிடணும். ஆழம் தெரியாமல் காலை விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல. நீங்க என்ன ஆழம் இருக்கு, எத்தனை அடி, எல்லாமே தெரிஞ்சு உள்ள போவீங்க. அப்படிங்கிறப்ப அந்த பயம் இருக்காது. புரியுதா கைஸ்? கரெக்ட் தானே? எஸ் சார். ஏன்னா உங்களுக்கு முன்னாடியே எங்ககிட்ட Yes, sir. நான் உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட இப்படி எனக்கு நீங்க அனுப்புற நீங்க டாஸ்க் அனுப்புறதே நீங்க ப்ரொஃபஷனலா தான் எனக்கு அனுப்புவீங்க. ஓகே, கம்பெனில எப்படி நீங்க அனுப்புவீங்களோ அதை தான் சொல்லி தர போறேன். உங்களுக்கு ஒரு 2-3 மாசம் அப்படியே டச் வந்துடும். அப்ப கம்பெனில போறப்ப ஏதாவது ஜுஜிபி மேட்டரா போயிடும். உங்களுக்கு பயமே இருக்காது. நீங்க 4 போய் கேட்கணும் அவசியமே இல்லை. 4 பேர்ட்ட போய் ஓகே, அவங்களே உங்களை அப்ரோச் பரவாயில்லையே, இந்த பொண்ணு வந்து பொண்ணா பண்ணுது, நீட்டா பண்ணுது, ஓ இந்த பையன் சூப்பரா பண்ணானு, அப்ப நல்ல உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான் எல்லாமே. புரியுதா? அதனால தான் நாங்க ட்ரைனிங்கே வந்து ஒரு கம்பெனில ஒரு ட்ரைனிங் கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ட்ரைனிங்கை மாத்திரம். புரியுதா? புரியுதா கைஸ்? Yes, sir. Sir, I have one more doubt. சொல்லுங்கம்மா, வாட் டவுட்? Yes, sir. Sir, in my family, like 2 suggestions were came, sir. One said that developer will be best, and one said that cloud computing will be best, sir. Yeah. So which is best, sir? Okay, so please listen carefully. Okay, I should refer developer question. Why சார்னா நீங்க ஃபுல் ஸ்டாக் இந்த டெவலப்பிங் லெட்டர் படிச்சீங்கன்னா ஈஸியா எங்கனாலும் போகலாம், நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்கு. ஆனா கிளவுட் இட்ஸ் a good one. Okay, it ரைட் சாய்ஸ். பட் 100க்கு 10 இடத்துல தான் வேலை இருக்கும். அப்ப இதுனா 100க்கு 60 இடத்துல வேலை இருக்கும். 60 பெருசா 10 பெருசா சொல்லுங்க? 60 is best. அப்போ உங்களுக்கு எப்படினாலும் ஜாப் கிடைக்கும். நீங்க ஜாப் கிடைச்சு உள்ள போயிட்டு கூட அதுக்கப்புறம் கூட நீங்க மாறிக்கலாம். பிகாஸ் யூ ஹேவ் சம் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டீங்கன்னா, ஓகே, யூ ஆர் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்னா ஈஸிலி வேர் எவர் யூ கோ ஈஸிலி யூ வில் கெட் அ ஜாப். ஓகே, புரியுதா? இல்ல ஈஸியா நீங்க குயிக்கா ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஐடிலாம் அப்படிதான், ஒரே எல்லாம் போன அவசியம் கிடையாது. ஸ்விட்ச் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? அப்ப நீங்க கிளவுட் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸா போறப்ப உங்களுக்கு சேலரி நல்லா growth-ஆ இருக்கும், நல்லா இருக்கும். ஏ இட்ஸ் குட், நல்ல டெக்னாலஜி தான். பட் அஸ் எ ஃப்ரெஷருக்கு நீங்க கஷ்டப்படுவீங்க. ஓகே, கிளவுட் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஓகே, ஃப்ரெஷருக்கு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் வேலை வாய்ப்பு. அதாவது கிளவுட் சைடில் ஆனா இருக்கு, பட் ரொம்ப கம்மியா இருக்கும். நீங்க 4 பேர்கிட்ட கன்சிடர் பண்ணுங்க. எதுக்கும் உங்களுக்கே தெரியும். புரிஞ்சா? Okay, sir. Thank you. யா, வேற கைஸ் வேற ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, அப்ப எல்லார்கிட்டயுமே லேப்டாப் இருக்கா? இல்ல. எல்லார்கிட்டயும் லேப்டாப் இருக்குல்ல? Yeah, sir. ஓகே, சோ அடுத்த கிளாஸ் அவங்க எப்ப சார் அது வந்து பழைய கவர்மெண்ட் லேப்டாப். நோ ப்ராப்ளம், அம்மா லேப்டாப் ஓகே கொடுத்து வச்சது. ஓகே, நான்லாம் அப்படிதான் படிச்சு உள்ள வந்தேன். ஓகே, ஒண்ணுமே இல்ல. நீங்க வந்து ஒரு எஸ்எஸ்டி கார்டை மட்டும் அப்டேட் பண்ணிக்கோங்க. கடையில போயிட்டு அது எவ்வளவு அமௌண்ட்டோ ஒரு ஓஎஸ் சேஞ்ச் பண்ணி எஸ்எஸ்டி கார்டு அப்டேட் பண்ணுங்க. அதை மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகே, நிறைய நல்லா சூப்பரா தாங்கும். HTML ஃப்ரண்ட் எண்டுக்கு இட்ஸ் ஓகே ஃபைன். பட் நம்ம அட்வான்ஸா நிறைய படிக்க போறோம் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கக்கூடாது. ரொம்ப ஸ்லோவா எடுத்தா நீங்களே வெறுப்பாயிருவீங்க. கரெக்டா? ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக ஒரு தடவை செலவு பண்ண போறீங்க, ஒரு 1500 2000 ஓகே, சூட்டோட சுட்டா முடிஞ்சிடும். ஓகே, எஸ்எஸ்டி கார்டு வந்து 255 GB இருக்கு, 500 GB இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒன்று உங்ககிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கு அதுக்கு எந்த அப்டேட் பண்ணிட்டு ஓஎஸ்ஐ சேஞ்ச் பண்ணி ஒன்று 10 இல்லை 11 அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா அது ஸ்டார்டிங் பக்காவா உங்களுக்கு எடுக்கும். ஓகேவா? ஓகே சார். சூப்பர்ப்பா. வேற? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் அவங்க என்ன சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அவங்க கிட்ட. ஓகே ஓகே கைஸ். ஸோ வேற எதுவும் கேட்கணுமா? இல்லை. ஓகே, அப்போ ப்ராஜெக்ட் என்ன டீச் பண்ணுவோம் ஈச் அண்ட் எவ்ரி திங் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். வேற எனி டவுட் ப்ளீஸ் கான்டாக்ட் HR. ஓகே, தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. Yeah, thank you, sir. தேங்க்யூ தேங்க்யூ கைஸ். சார்.